ரெஸ்பெக்டட் வீவர்ஸ், உலகம் முழுக்க எப்படியோ விதவிதமான மூவிகள் வந்து எடுக்கப்படுது. கோடிக்கணக்கான சல்லி செலவழிக்கிறாங்க. அப்படி செலவழிச்சு எடுத்து வெளியிடக்கூடிய இந்த திரைப்படங்கள் வந்து பார்க்க வந்த நபர்கள், அந்த வெளியீட்டு திரைப்படம் ஒரு மிக சிறந்த ஒரு படமா இருந்தேன்னு சொன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியா இருந்தேன்னு சொன்னா, 1 நிமிஷம் 2 நிமிஷம் படம் முடிஞ்சதுக்கு பிறகு எலும்பி நின்று கை தட்டி வரவேற்பாங்க, போயிட்டு சேர்ந்துருவாங்க. இது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு காமனான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இதுக்கு முற்றிலும் மாறா ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு கேட்டா, ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே வந்து படைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் அது வந்து மாறுது. துனிசியா நாட்டை சார்ந்த ஒரு லேடி மூவி டிரெக்டர், அவங்களோட பேர் என்னன்னு கேட்டா ஹவுசர் பின் ஹனியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள் வந்து தயாரிச்சு அவங்க பல முறை வந்து ஆஸ்கார் அவார்ட் வந்து வின் பண்ணிடுவாங்க. சாதாரண நபர்லாம் இல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இதுதான் உண்மையான அறிவுன்னு சொல்லி நான் நம்புறேன். எப்படின்னு கேட்டா, காலத்தின் கட்டாயத்தை வந்து கருதி, காலத்தின் அவசியத்தை வந்து கருதி, மக்கள் எது உண்மையை வந்து விளங்கிக்கிறணும் அப்படின்றத பொறுப்பு ஒரு டிரெக்டருக்கு இருக்கு. சும்மா சல்லி கிடைக்குன்றதுக்காக உள்ள முஸ்லீம் எல்லாம் தீவிரவாதியா வந்து காட்டுறது வந்து ஒரு கேவலமா வந்து நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் இவங்க மாதிரி ஆட்கள் வந்து புனிதர்கள். இவங்க என்ன உணர்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்டைன் அப்படின்ற நாட்டுல இவ்வளவு அநியாயம் நடந்துருக்கு அந்த மக்களுக்கு, இதெல்லாம் படம் எடுத்து காட்டுறதுக்கு இங்க யாருமே இல்ல, ஆனா நான் எடுத்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலஸ்டைன்ல நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம், இஸ்ரேல் பயங்கரவாத ராணுவம் எவ்வளவு எல்லாம் அநியாயம் செய்யுது அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்த நாங்க படம் எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வயசு குழந்தைக்கு நடந்த ஒரு அநியாயத்தை திரைப்படமா உருவாக்கி மக்கள் கண்ணு முன்னுக்கு கொண்டு வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி எப்படின்னு கேட்டா, மிகவும் பாராட்டத்தக்க விஷயமா வந்து இருக்குது. சொல்ல போனா உலக அளவுல இந்த ஹனியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிரெக்டர் தெரியாதவங்க, இன்றைக்கு அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இல்ல அப்படின்ற அளவுக்கு அந்த படம் வந்து அவங்களுக்கு இடம் வகுத்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த மாசம் 3ஆம் தேதி இத்தாலியில வெனிஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடத்தப்பட்டுச்சு. அந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல இவங்களோட மூவிக்கு கிடைச்ச பாராட்டுகள் எப்படின்னு கேட்டா, ஒரு கிராண்ட் ஜூரி பிரைஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து உருவாக்கி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னு கேட்டா, இந்த படத்தை வந்து பார்த்தோன்னே, இந்த உண்மை சம்பவத்தை ஒரு 6 வயசு குழந்தைக்கு இஸ்ரேல் ராணுவம் நடத்தின அந்த பயங்கரவாத செயல்கள் அதெல்லாம் பார்த்தோன்னே, இதை பார்த்த மக்கள் வந்து படம் முடிஞ்சோடனே பிபிசியில சொல்றாங்க, கண்கள் செவர்ந்து மூஞ்சனா சும்மா செக்க செவேரண்டாவி தேம்பி தேம்பி ஆழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையில இந்த படத்தை வந்து பார்த்து முடிச்சாங்க. அந்த கவலையின், அந்த படத்தின் வந்து வெற்றியின் தூரம் எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னு சொன்னா, படம் முடிஞ்சதுக்கு போறோம் எல்லாருமே உடனே எழுந்தி நின்று 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல, கிட்டத்தட்ட 23 நிமிஷம் நிப்பாட்டாம மிகவும் பயங்கரமா கைத்தட்டி வரவேற்று ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்டைன் அப்படின்ற கோஷத்தோட வந்து வரவேற்றாங்க. இது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா வந்து கருதப்படுது. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் மறுக்காவும் இந்த விஷயத்தை நினைவு காட்டணும் அப்படின்ற அடிப்படையில 6 வயசு குழந்தையாகிய ஹிந்த் ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த இஸ்ரேல் ராணுவம் நடத்தின பயங்கரவாத செயல் தான் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு த குளோபல் டூரியான் யூடியூப் சேனல். ரெண்டாயிரத்தி 24 1ஆம் மாசம் 28ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொன்னான்னு கேட்டா, குறிப்பா இந்த வெஸ்டர்ன் காசாவில் பர்டிகுலர் பிளேசஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை நோக்கி, அந்த குறிப்பிட்ட இடங்களில் இருக்கக்கூடியவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க அவசர தேவை காரணமா அந்த இடத்துங்கள்ல இருந்து இவேக்குவேட் ஆகி நீங்க வேற குறிப்பிட்ட இடங்களை நோக்கி நீங்க போயிட்டணும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட். இதை கருத்தில் கொண்டு குடும்பமா அந்த இடத்துல இருந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. அப்ப 2024 1ஆம் மாசம் 29ஆம் தேதி அப்படி வெளியேறின குடும்பங்கள்ல மிக முக்கியமான ஒரு குடும்பம் தான் இந்த ஹிந்த் ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வயசு குழந்தையுடைய குடும்பம். மாமா, மாமி, இன்னும் 3 கசின்மார், இந்த மாதிரி. அப்படி 29ஆம் தேதி ஒரு கருப்பு கலர் கியா கார்ல இந்த இஸ்ரேல் ராணுவம் சொன்னது காரணத்தினால் அந்த இடத்துல இருந்து இப்ப வெளியேறி போறாங்க. போயிட்டு இருக்கும் போது அந்த காரை நோக்கி ஒரு டேங்க் வந்து சுடுது. அதாவது எந்த ராணுவம் அந்த இடத்துங்கள்ல இருந்து போ சொல்லிச்சோ அதை மதிச்சு போயிட்டு இருக்கும் போது அதே ராணுவத்தை சார்ந்தவர்கள்ட ஒரு டேங்க் அந்த போயிட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அந்த காரை நோக்கி ஷூட் பண்ணுது. அப்படி ஷூட் பண்ணினதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த காரில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்க, அந்த காரை டிரைவ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த அபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க வந்து மரணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால அந்த ஹிந்த் ரஜப் அப்படி சொல்லக்கூடிய 6 வயசு குழந்தையுடைய 3 கசின், மாமா, மாமி இவங்க எல்லாம் வந்து அந்த இடத்திலே மரணிக்க வேண்டிய நிலைமை வந்து உருவாகுது. இதை தொடர்ந்து இந்த ஹிந்த் ரஜபுடைய இருந்த இன்னொரு நபர் வந்து அன்னைக்கு உயிர் மிஞ்சி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 15 வயசு லயன் ஹமாதே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சில 15 வயசு ஒரு குழந்தையா இருந்தாலும் சில விஷயங்கள் தெரியும். அதன் அடிப்படையில அவசர உதவியை நாடி இந்த பாலஸ்டைன்ல இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் சொசைட்டியை நோக்கி ஒரு கால் வந்து கொடுக்குறாங்க.
அந்த கோலை வந்து ஆன்சர் பண்ணும் போது இந்த லயன் ஹமதி அப்படின்னு சொல்லக்கூடிய 15 வயசு இந்த சின்ன குழந்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உயிர் பயத்துல நடந்த சம்பவங்களை சொல்லிக்கொள்ள இல்லாம திணறி இந்த இஸ்ரேல் இப்படி டேங்க் வந்து எங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு, எங்களுக்கு கிட்டத்துல இருக்கு, எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களை காப்பாத்துங்க, அது மட்டும் இல்லாம எங்களை நோக்கி ஷூட் பண்ணினாங்க, இப்ப இந்த எங்களை நோக்கி ஷூட் பண்ணினாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கோல்ல பேசி கொண்டிருக்கும் போது இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க இல்லையா. சோ இது ரெக்கார்ட் ஆகுது. இதே தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா, இவங்க இப்படி போன் பேசி கொண்டிருக்கும் போது, இந்த கன்வர்சேஷன் போயிட்டு கொண்டிருக்கும் போது இதனுடைய முடிவில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த லயன் ஹமதே அப்படின்னு சொல்லக்கூடியவரை ஷூட் பண்ணி அவரையும் வந்து கொல்லப்படுது. الو الو مرحبا عمو. انت مش هتدخل علينا. الو مرحبا. ايوه تدخل علينا انت بابا جنبي. انتوا متخبيين؟ في السياره احنا جنبينا الدبابه. انتوا جوا السياره؟ الو الو. அவர் கொண்டது பூரா என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த ரெட் கிரசன்ட் சொசைட்டில இருந்து மறக்கா கோல் எடுப்பாங்க இல்லையா. அப்படி எடுக்கும் போது அந்த நேரத்துல தான் இந்த 6 வயசு குழந்தையாகிய ஹிந்த் ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன குழந்தை அந்த போன் எடுத்து ஆன்சர் பண்ணுது. அப்படி ஆன்சர் பண்ணும் போது அது அந்த பேசின அந்த அழகான வார்த்தைகள், கம்யூனிகேஷன், அந்த உசுருக்கு பயந்து எதுவுமே தெரியாம அது இருக்கக்கூடிய அந்த நிலைமைகள் சரியா உணராம அந்த 6 வயசு குழந்தை என்ன பேசும் அப்படி அந்த பேசிட்டு இருந்த அந்த கன்வர்சேஷனை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரெக்கார்டை இந்த படத்தை எடுத்த இந்த டிரெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த படம் வந்து ஒரு உண்மையான ஒரு சம்பவத்திலிருந்து நாங்க எடுத்து இந்த படத்தை நாங்க உருவாக்கினாலும் இந்த ஹிந்த் ரஜபுடைய இந்த சம்பவம், இந்த போன் கன்வர்சேஷன் வரும்போது நாங்க டிஜிட்டலி இல்லாட்டி வந்து நாங்க கிராபிக்கலி வந்து நாங்க ஒன்று அட் பண்ணு சொன்னா அந்த உயிர் ஓட்டமே வந்து அந்த மூவில இல்லா போயிட்டுன்றதுக்காக உண்மையான இந்த குரல் பதிவை அது போன்ல பேசும்போது எப்படி இருந்துச்சோ, அந்த ரெக்கார்ட் எப்படி வெளியாகிச்சோ சோசியல் மீடியா மூலியமா, அதே ரெக்கார்டை வந்து அந்த பதிவுல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த படத்துக்கு அவங்க படத்துக்கு வச்ச பேர் என்னன்னு கேட்டா, த வாய்ஸ் ஆஃப் ஹிந்த் ரஜப் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த காருலுக்கு அந்த 6 வயசு குழந்தையாகிய ஹிந்த் ரஜப் மிகவும் பயந்து இருக்கும் போது இந்த ரெட் கிரசன்ட் சொசைட்டியோட போன்ல தொடர்பு பண்ணி பேசிட்டு இருக்கும் போது இந்த ரெட் கிரசன்ட் சொசைட்டி என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்த 6 வயசு குழந்தையுடைய பயத்தை இல்லாமக்கிறதுக்கும் நீ பாதுகாப்பான நிலைமையில தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காகவும் கிட்டத்தட்ட 3 அவர் தொடர்புள்ளே வச்சிருந்திருக்காங்க. அப்படி வச்சிருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த ஹிந்த் ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தைக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விவரமா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தெரியாது. அந்த நேரத்துல அது என்ன சொல்லிருக்குன்னு கேட்டா, டக்குன்னு வாங்க, அவசரமா வாங்க, நீங்க எல்லாம் வருவீங்களா, என்னைய காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, இந்த டேங்க் வந்து எங்களை நோக்கி வந்து மிகவும் கிட்டத்துல வந்துகிட்டே இருக்குது, எனக்கு மிச்சம் பயமா இருக்குது, என்னோட இருந்தவங்க எல்லாமே கொண்டுட்டாங்க, இப்படின்ற மாதிரி தான் வந்து அது வந்து பேசிருக்குது முழுக்க முழுக்க. اجي اخذك حبيبتي طيب انا يا حبيبتي رح اجي اخذك. هلا عمو من الهلال عماله عم بنصك عشان احنا نقدر نيجي ناخذك. حواليكي في ضرب رصاص؟ يا حبيبتي والله بدي اخذك بس مش بايدي هلا. சோ இப்படியே கண்டினியூவா பேசிட்டு இருக்கும் போது இந்த ரெட் கிரசன்ட் சொசைட்டி என்ன கேட்டா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த முடிவின் ஆரம்பத்தை என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டுக்கே இந்த ஹிந்த் ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வயசு குழந்தைக்கு நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நாங்க வருவோம், உனக்கு இறைவனாகிய அல்லாஹ் இருக்கிறான், நாங்க கட்டாயம் உங்களை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ல வந்து எங்கேயாவது ஒரு சந்து போந்து இருக்கும் இல்லையா, சீட்டு கீழே இல்லாட்டி யாராவது இருந்து போன நபர்கள காலுக்கு கீழே எங்கேயாவது போயிட்டு நீங்க ஒளிஞ்சுக்கோங்க, நாங்க கூடிய சீக்கிரம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த புள்ளைய பாதுகாக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பா நாங்க ஆம்புலன்ஸ் ஒன்று அனுப்புவோம் அப்படின்ற முயற்சியில வந்து இவங்க இறங்கி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த ரெட் கிரசன்ட் சொசைட்டி ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி ஹிந்த் ரஜப்னு சொல்லக்கூடிய அப்பாவி சின்ன குழந்தைய காப்பாற்றணும்னு நினைச்சாலும் அது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. ஏன்னு கேட்டா, அங்க அந்த பகுதிகளை வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இங்க எங்கட ஏரியாக்கள்ல மாதிரி சாதாரண ஆட்கள் இல்ல, அவங்க மனித புனிதர்கள். ஆம்புலன்ஸ்க்கே அவர் போறதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஏரியாக்கள் வந்து இருக்கும். ஒரு குடும்பம் 6 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை ஒரு கார்ல போறாங்க, எந்த ஒரு மனித நேயமுமே இல்லாம அவங்கள சுட்டுக் கொள்ளக்கூடிய இந்த மாதிரி ஆட்களை நம்பி ஒரு ஆம்புலன்ஸை வந்து எப்படி அனுப்புறது? அந்த டிரைவர் இருப்பாரு, அந்த டிரைவர் அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கக்கூடிய துணை மருத்துவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்கும். இதை டிரைவர் பண்ணி கொண்டு போகக்கூடிய இந்த டிரைவர்மார்களோட உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்ல. சோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இந்த ரெட் கிரசன்ட் என்ன செய்யுதுன்னு கேட்டா, எல்லாத்துக்குமே பார்க்க இவங்களுக்கு போறதுக்கு ஒரு கிளியரான ஒரு ரோடே இல்ல, ஃபர்ஸ்ட்ல அந்த லொகேஷன் வேணும். சோ இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு ஒன்று வேணும். அதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த ரெட் கிரசன்ட் சொசைட்டி காசால இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இவங்களோட உதவியை நாடி இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய உதவியம் வந்து இவங்க எடுத்துக்கிட்டு ஒரு கன்சர்டட் எஃபர்ட் போட்டு இந்த ஆம்புலன்ஸ் அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு போகக்கூடிய பாதையை வந்து இஸ்ரேல் ராணுவம் மூலியமா எடுத்து கொடுக்குது.
இப்ப இந்த ஆம்புலன்ஸ் எந்த ரோட்ல போகணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கைட் பண்ற மாதிரி தான் இவங்க போகணும். இஸ்ரேல் எப்படி கைட் பண்ணணும்னு கேட்டா, இவங்ககிட்ட அந்த நேவிகேஷன் நிக்குது இல்லையா, இந்த டிஸ்பிளேல வந்து காட்டும், இந்த டிரைவர் ஆம்புலன்ஸ் எடுத்து நீங்க எந்த ரோட்ல போகணும் அப்படின்னு சொல்லி நீல கலரா வந்து காட்டும். அது இஸ்ரேல் அவனோட கைடன்ஸ் படி தான் வந்து காட்டும். சோ இதன் அடிப்படையில இவர் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறாரு ஹிந்த் ரஜபை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்கு. அப்படி போகும்போது இந்த ஆம்புலன்ஸ்க்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல் ராணுவத்தை சார்ந்தவர்கள் லேசரால வந்து பாயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எப்படி போனாலும் இந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அந்த ஹிந்த் ரஜப் வந்து காப்பாத்திக்கிட்டு வர கிடைக்கல. இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 12 நாளைக்கு போறோம், February 10 இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்த ராணுவர்கள் இவங்க எல்லாம் இந்த இடத்துல இருந்து போனதுக்கு போறோம். அந்த ஹிந்த் ரஜபுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, போனாங்களே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி தேடி வந்து பார்க்கும்போது இந்த ஹிந்த் ரஜப் உட்பட ஹிந்த் ரஜப்ட மாமா மாமி அந்த ஹிந்த் ரஜபுடைய கசின்ஸ் எல்லாம் போன கார் எந்த நிலைமையில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க. هاي هند هذه هند هذه هند رحمة الله عليك. لا يرحمها. اطلع وانا بخير. واحنا لما جاءنا الخبر انه انسحبوا اليهود من منطقه تل الهوى توجهنا على الارض نروح نشوف الشهداء والصغار وبناتنا. حسبنا الله ونعم الوكيل، حسبنا الله ونعم الوكيل. لقينا الشهداء مرميين في السياره كلهم 7 اشخاص. طلعنا على الاسعاف اللي راح يجيب اسعاف الهلال الاحمر، لقينا بس عظم، ما فيش اثر لهم الشهداء الله يرحمهم. الاسعاف لقيناه فحمه، ما فيش فيه له اي اثر، بس فحمه. هاي نحن جينا هون على الشفاء عشان نكفنهم ان شاء الله، وربنا يتقبلهم شهداء وربنا يصبرنا ان شاء الله. ايوه ادعي لك خلص. انا والدتها لهند اللي كنتوا بتستنوا فيها من اسبوعين، هند مستشهده بالسياره لها اسبوعين، ما حد اطلع عليها. حسبي الله ونعم الوكيل فيكم يا منظمات حقوق انسان، الله ينقم منكم حركه قلبي على البنت. اسبوعين اعدام عني اعدام المسافرين اعدموهم، اسبوعين عني وهي بالسياره. انا اتوجهت من اول يوم وهند مصابه فيه وانت حكيت لكم روحوا جيبوا هند. حسبي الله كل واحد اتخاذل. اسالكم امام الله يوم القيامه على بنتي. الله اكبر. இந்த கார்ல உள்ள ஹிந்த் ரஜபுக்கு அந்த குடும்பத்துக்கு தான் இந்த நிலைமைன்னு கேட்டா, இந்த ஹிந்த் ரஜபை காப்பாத்த வந்த ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன நடந்துருன்னு கேட்டா, ஒட்டுமொத்தமா ஆம்புலன்ஸே வந்து டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட முறையில இந்த இஸ்ரேல் ராணுவம் மூலியமா இந்த காருக்கு பக்கத்துல தான் இருந்திருக்குது. அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவர் மட்டும் இன்னொரு நபர், அதாவது யூசுப் மற்றும் அகமது, அவங்க என்ன நிலைமைன்னு கேட்டா மரணிச்ச நிலைமையில தான் அவங்களும் இருந்திருக்காங்க. And our rescue teams were only meters away from her. And can you explain the weapon found by the ambulance? We're not sure regarding the weapon found next to the ambulance. According to reports, there is an artillery shelling US-made was found next to the ambulance, which was bombed by the Israeli occupation force paramedics, losing their life while they are trying to save people's life. What was the fault of Yusuf and Ahmed? Their fault was they went in a rescue mission to save a 6-year-old girl. It was a coordinated mission, and the green light was given, and Israeli occupation forces intentionally bombed the Palestine Red Crescent ambulance, which has clearly the Red Crescent emblem on top of the ambulance and from all the sides. There was no way or no option to be by mistake. எது எப்படியோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு மத்தியில இந்த ரெட் கிரசன்ட் செஞ்ச ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த ஹிந்த் ரஜப் அது மட்டும் இல்லாம இந்த லயான் அப்படின்னு சொன்ன 2 பேரோடையும் ரெட் கிரசன்ட் வந்து போன்ல பேசி அந்த ரெக்கார்டை பதிவு செஞ்சாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டை வந்து February 3 இவங்க வந்து ஷேர் பண்ணிட்டாங்க, சோசியல் மீடியாக்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரூஃப் தான் மிகப்பெரிய ஒரு தலைவலியை வந்து இஸ்ரேலுக்கு மாறிச்சு. இந்த மாதிரி தவறுதல் செஞ்சுட்டு எப்பயுமே வந்து இஸ்ரேல் வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க இல்லையா. ஆனா ஆதாரத்தின் அடிப்படையில யூரோ மெட் மானிட்டர், அதாவது யூரோ மெடிட்டரேனியன் ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் வந்து செஞ்ச இந்த செயல் ஹிந்த் ரஜப் அவங்களோட ஃபேமிலிக்கு பிளான் பண்ணி இவங்க வந்து இந்த கிரைம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில திட்ட தெளிவா விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு பாலஸ்டைன் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட இடமும் அதை சார்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள்களும் மிகவும் சரியான பாதையை நோக்கி போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரேல் ஆகிக்கட்டும், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமெரிக்காவை ஆகிக்கட்டும், சில வெஸ்ட் கண்ட்ரிகள் ஆகிக்கட்டும், இவங்க எல்லாம் வரலாறு ரீதியாவே நாங்க தவறுதலான பாதையில் இருக்கிறோம், நாங்க
சரியான பாதையில் நாங்க நிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாங்க இப்ப இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவேனியா நாட்டின் பிரசிடென்ட் ஆகிய நட்டாஷா கூட இப்ப சொன்னாங்க கிட்டத்துல. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணு நல்லா விளங்குதீங்க. என்னன்னு கேட்டா, ஒரு தீய சக்தியின் வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு, ஒரு நல்ல சக்தியின் எழுச்சியும் ஆரம்பமாயிடுச்சு. நீங்க நல்ல சக்தியின் பக்கத்துல இருக்கிறீங்களா இல்லாட்டி தீய சக்தியின் பக்கத்துல இருக்கிறீங்களா அப்படின்றது தான் இங்க எக்ஸாமே. அதன் அடிப்படையில நாங்க நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கட்டாயமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.